எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க வாய்களை திறந்து இரு கரங்களை உயர்த்தி சோத்திரத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு என்னோடு பேசும் ஆவியானவரே என்று சொல்லி, ஏசப்பா என்னோடு பேசுங்க என்று சொல்லி. எத்தனை பேர் இயேசு பேசுகிற தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு பேசுனா இன்னைக்கு நான் கேட்க விருப்பப்படுறேன்னு வந்திருக்கிறீங்க? அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறபடினால நிச்சயமாகவே அதை கேட்க விருப்பப்பட்டா, அதை விசுவாசிக்க விருப்பப்பட்டா, என்னுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு அற்புத பெருவிழால 2025 இந்த கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்தினால பலவிதமான அற்புதங்களை நம்ம கேட்போம் என்பதில், பார்ப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லாம் கண்களை மூடி ஓ ரப ஷகபல ரபல ரகதலரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. தலைக்கு மேல கைய தட்டி இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என் வீட்டுக்காரர் என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாரு, என் மனைவி என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க, என் மாமியார் என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க, என் மாமனார் என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க, என் சொந்தக்காரங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க. இப்படியான கவலை அதிகமாயிடுச்சு அநேகருக்கு. ஆனா பேசுற தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை, விருப்பமும் இல்லை. அதனாலதான் பலவிதமான பிரச்சனைகளை நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, கட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கு யாரு பேசின என்ன, யாரு பேசல என்ன, என் ஆண்டவர் பேசின நான் கேட்க விருப்பப்படுறவங்க மாத்திரம். ஆமா, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க அப்பா கூட. ஆமா, உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. ஆமா, நீங்க யாரு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஏன் இங்க நிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தெய்வம் நமக்காக பாரபட்சம் இல்லாம ரத்தத்தை சிந்தினதுனால, மரணத்தை ருசி பார்த்ததுனால அவருடைய பிள்ளைகளா நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய அவயங்கள். சொல்லுங்க, நம்ம எல்லாம் அவருடைய அவயங்கள். அவருடைய அவயங்கள் எப்படி இருக்கணும்? அவன் ஒரே மாதிரி செயல்படணும் இல்ல, ஒரே மாதிரி செயல்படணும் இல்ல. ஆமீன் தானே? ஆமா, வேற வேற மாதிரி செயல்பட்டு என்ன ஆகும்? ஆமா, சீக்கிரம் செத்து போயிடும் அந்த ஆத்மா, அந்த சரீரம் இல்ல. இல்ல, இன்னைக்கு ஒரே ஆவிக்குள்ள கட்டப்படணும். அதான் ஆவியானவர் பேசுறாரு. ஆமா, மறுபடியும் 2வது நாள் உங்க மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. என்னை அறிமுகப்படுத்தின அருமையான சகோதரர் சாம் பிரதருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஆமா, விசேஷமாக அருமையான திருச்சபை ஊழியக்காரர்கின்ற உள்ளத்தினால இந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அழைத்த அருமையான ஜீவாயாக்காக, பிரதர் பெனடாயாக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். மேடையை அலங்கரித்த தேவ மனுஷர்களுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். கூடி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக. ஆமேன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே உண்டாவட்டும் சொல்றேன். நீங்க நல்லா வருவீங்க. எத்தனை பேருக்கு இயேசு தெரியும்? அப்ப கூட பாருங்க, கொஞ்சம் பேர் தான். ஐயோ, ஆமா, வாலிப பிள்ளைகள்லாம் இப்படி உட்காரணும் அழகா. இப்படி உட்காருங்க. அங்க சேர்ல எல்லாம் உட்கார்ந்தா வசனத்தை சரியா கேட்க முடியாது. ஆமா, இங்க உட்காருங்க. ஆமா, சேர் அங்க இருக்கட்டும், பரவாயில்லையே. தோத்திரம். ஆமா, பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. அவ்வளவு ராமன் சொல்றீங்க. இப்ப பாருங்க, சபை அவ்வளவு அலங்காரமா இருக்கு. ஆமா, சம்பந்தம் இருக்கிறீங்க அங்க அங்க. ஆமா, இந்த ஃப்ரண்ட் சேர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல இருக்கிற சேர்ஸ் எல்லாம். ஆமா, பரவாயில்ல, கீழ் படிக்கிற பிள்ளைங்க சபையில இருக்கிறாங்க. ஆமா, வாங்க
இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமே. ஐயா, நீங்களும் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சேர்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா பின்னாடி விஐபிஸ் வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா உட்காந்துப்பாங்க. ஆமா, குட். ஆமா, சின்ன பசங்களே சேர்ல உட்காரக்கூடாது. குழந்தை வந்து உட்காந்துருமா. ஏன்னா அப்பதான் வசனம் என்ன பண்ணும், வசனம் என்ன பண்ணும். இது நிறைய பேருக்கு எவ்வளவு பேர் இன்னும் ஆசீர்வாதத்துல போகணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? செல்லக்குடிக்கல எங்க வாங்க, வாங்க. நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ், கலரான். ஆமா, சபை சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கட்டப்பட்டது. சபைக்கு தலை யாரு? இயேசு. கனம் பண்ணணும். சொல்லுங்க, கனம் பண்ணணும். இல்ல, எனக்கு ஒரு ஆவியான ஒரு பாரத்தை ஊற்றுறாரு. நேற்றில இருந்து உங்க திருச்சபைக்கு ஒரு பாரம். ஆமா, அங்கதான் கூட்டின்னு போவார் ஆண்டவர் என்னையும். ஆமா, இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, வாசிக்கிறீங்களா யாராவது? வாசிங்கம்மா சகோதரி. 2ஆம் அதிகாரத்துல நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆவியில இருக்கிறவங்க. இது சொல்லுங்களேன். 7ஆம் நாளிலே நிறைவேற்றி. அம்மா என்ன பண்ணாருமா? ஆசீர்வதிச்சு. அடுத்து ஆசீர்வதிச்சு பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாள்ல என்னது? ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்னது? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்ல என்னது? மகிமை நாள். மகிமை நாள்ல என்னது? நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்படுற நாள், நீ நானும் பரிசுத்தப்படுகிற நாள். இந்த 7வது நாள் என்னுடையது கிடையாது, தேவனுடையது. உன்னை என்னையும் ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்தப்படுத்தும்படி அவருடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். என் மக என்னை தொழுது கொள்ளும்படி ஆராதிக்கும்படி வரப்போறாங்க. ஐ எம் கோயிங் டு பிளஸ் them. அவளை ஆசீர்வாதம் என்ன பண்ண போறேன்? ஆமா, இன்னைக்கு என்னுடைய ஆராதனை எப்படி இருக்குது? தேவன் விரும்புகிற ஆராதனையா இருக்கிறதா, இல்லை நான் விரும்புகிற ஆராதனையா இருக்கிறதா? நான் சொல்றேன், இன்னைக்கு தேவன் விரும்புகிற ஆராதனையா உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் ஆசீர்வாதத்தை குறித்தும் அற்புதத்தை குறித்தும் நீ அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை பின்தொடரும். இல்ல உன் இஷ்டத்துக்கு ஆராதனை இருந்ததுன்னா நான் சொல்றேன், இயேசுவே வந்து இங்க பிரசங்கம் பண்ணா கூட, ஏசப்பாவே வந்து இங்க பிரசங்கம் பண்ணா கூட உன்னால ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமா, பரிசுத்த வேதாகமத்துல முதல் ஒரு ஆராதனை நடக்குது. இது செய்தி கிடையாது. உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை நான் கொடுக்க விருப்பப்படுறேன். முதல் ஒரு ஆராதனை தெரியுமா? முதல் ஆராதனை தெரியுமா இருக்காது? என்ன பேபேன்னு பாக்குறீங்க? நான் பைபிள் இருக்கிற கதை தான் கேட்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஆபேலும் காயினும் ஆராதனை செய்யறதுக்காக வந்தாங்க. 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் பலிபீடத்தை கட்டுறாங்க. 2 பேரும் ஆராதனை செய்ய பிரயாசப்படுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தேவன் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தாரு. முதல்ல ஆபேல் அங்கீகரித்தாரு, அப்புறம் தான் காணிக்கை அங்கீகரித்தாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அங்கீகரிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிப்பாரு. இன்னைக்கு நானே அங்கீகரிக்கப்படாத ஒரு பாத்திரமா இருந்தேன் அப்படின்னா, இந்த காயினும் சபைக்கு தானே வந்தான், காயினும் ஆராதனை பண்ணான். ஆனா ஆண்டவர் காயின் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. காரணம் என்ன? காயினுடைய ஆராதனை அவனுடைய இஷ்டத்துக்கு இருந்தது. அதனால காயினுக்குள்ள கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, வெறுப்பு இருந்தது. இல்ல
இதெல்லாம் இருந்ததுனால காயின் அங்கீகரிக்கப்பட முடியல. அதனாலதான் அவன் சபிக்கப்பட்டவனா என்ன பண்ணிட்டான். ஆனா நம்மளுடைய ஆராதனை இன்னைக்கு காயினா ஆபேலா? காயினா இந்த சபையை கனம் பண்றதுல இருக்கிற ஆசீர்வாதம் இருக்க, இந்த ஆராதனையை கனம் பண்ணுறதுல இருக்கிற ஆசீர்வாதம் இருக்க, அந்த நாளை கனப்படுத்துற ஆசீர்வாதம் இருக்க. சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிங்க. யாருக்கா மைக் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, கல்யாணத்துக்கு போறது, கருமாதிக்கு போறது, ஷாப்பிங்கு போறது, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறது, காலையில கறிக்கடிக்கு கறி வாங்க போறது, அப்புறம் ஆலயத்துக்கு இஷ்டத்துக்கு வர்றது, என்னம்மா உன் இஷ்டப்படி ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். பயமா இருக்குங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு. ஆமா, நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் ஏசப்பாவை தவிர. ஆமா, சொல்லுங்க. உன் இஷ்டத்துக்கு செய்யாதபடி. ஆமா, என்ன சொல்லாதீங்க, உங்களை சொல்லிக்கீங்க. காலை என்ன பண்ணுமா படிங்க அக்கா. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. என்ன பேசக்கூடாதான்? சொந்த பேச்ச பேசக்கூடாதான். அப்ப என்ன பண்ணணுமா? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும். என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை வந்தா சில பேர் துக்கம் வந்துருது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா தலைவலி அப்பதான் வருது, இடுப்பு வலி அப்பதான் வருது, கால் வலி அப்பதான் வருது, சொந்தக்காரங்க பிசாசு அப்பதான் வராங்க, அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை. மற்ற 6 நாளும் ஊரை சுத்துறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி என்னமா ஓய்வு நாள மனமகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். எப்படி இருப்பேமா? துக்கம் என்பதும் வாழ்க்கையில இல்ல. மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், தேவ கிருபை. வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. யார அங்க அம்பானின்னு போட்டிருக்கா பாருங்க, அதானின்னு போட்டிருக்கா பாருங்க, இல்ல மோடின்னு போட்டிருக்கா பாருங்க, உன் தகப்பனாகிய MBBA டிகிரி முடிச்சவன் போட்டிருக்கா பாருங்க, இல்ல கோத்தார் குடும்பத்துல பிடிச்சவங்களா பாருங்க. அப்படியே போட்டிருக்கு. ஹலோ, நீ படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும், நீ அழகா இருந்தாலும் அழகா இல்லைனாலும், நீ சென்னை சிட்டியில பிறந்தாலும் குக் கிராமத்துல பிறந்தாலும், அது யாரா இருந்தாலும் தேவனுடைய நாளை, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை நீ மகிழ்ச்சியாக எண்ணுவாயானால் இந்த பூமியிலேயே உயர்ந்திருக்கும்படி செய்வாராம். கையை தட்டி இருக்கணும் நேரத்துக்கு. உங்ககிட்ட போய் நான் சொல்றேன் பாரு, எது பேர் ஆசைப்படுறீங்க? பூமி இல்ல, எது பேர் ஆசைப்படுறீங்க? ஆமா, சொந்த பேச்சு பேசக்கூடாது. சொல்லுங்க, சொந்த பேச்சு. அப்ப என்ன பேச்சு பேசணும்? தேவனுடைய வார்த்தைகளை பேசணும், தேவனுடைய சித்தத்தை பேசணும், தேவன் பேச விரும்புகிறதை பேசணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அதை தவிர எல்லாமே பேசுவோம். சர்ச்சிலேயே பிரச்சனை, சர்ச்சிலேயே. ஆமா, இங்க கிடையாது. அங்க நான் போன வாரம் ஸ்ரீலங்கால ஊழியத்துக்கு போயிருந்தேன், அங்க சொல்றேன், இங்க இல்ல. நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க. நீங்க நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தா மாத்திக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பப்படுற. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கை இருக்கிறவங்க கையை தட்டி, கர்த்தர் நாமம்
என் புகலிடமே கருத்தோ. நல்லா தட்டுங்க. சாப்பிட்டீங்களா? ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா. ஆமென். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஆமென். கர்த்தர் நாமம் என் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. உங்க சத்தம் வரணும். நான் சொல்றேன், இன்னைக்கு யாரெல்லாம் மனசார கையை தட்டி வாயை திறந்து பாடுறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வெற்றியோட போக போறீங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். யெகோவா. ஆமென். glory. யெகோவா. வாயை திறடா. சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே. ஆமென். சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஏய் glory 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 glory. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. இப்படி இப்படி தலைக்கு மேல கை தட்டுவோமா? யெகோவா ராஃபா. என்ன பாருங்க, என்ன தலைக்கு மேல. ஓ நல்லா தட்டணும் அக்கா. யெகோவா. ஆமென். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. மௌனம் இருந்தமா? கலங்கலப்பா நாங்க. ஆய திறந்து பாடணும். சாப்பிடும் போது மட்டும் கிடையாது, பாடும் போதும் கலங்கலப்பா. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. ஆமென். நல்ல தலைக்கு மேல கைய தட்டி ராஜாவுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. இந்த மாலை வேளையில அவருடைய மகிமை 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 இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய மகிமை பிரசன்னம் கிரியை செய்வதாக. எல்லா சோர்வுகளும் எல்லா சுயங்களும் எல்லா மாம்ச கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்கய்யா. ஏன் சில பேர் சொல்ல மாட்டேன்றீங்க? அவங்க நல்லா இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ மற்றவங்களும் நல்லா இருக்கணும் ஆசைப்படு, நீ சூப்பரா இருப்ப. நீ அவங்க நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டுன்னா உங்க கதை முடிஞ்சிச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. ஆமா, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கவே என்று. ஆமா, நம்ம என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. போலாமா தேவ செய்திக்கு? ஆமா, 1.5 மணி நேரம் சொன்னார் ஐயா. நான் பரிசுத்த ஆவியோட கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க பிரைஸ் தி லார்ட்.
3 மணி நேரம் சினிமா தேட்டரில் உட்காருவோம் நம்ம. ஆமாம், இந்த மேட்ச்சில் பல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் வாயான்னு திறந்து பார்ப்போம். நீங்கள் போகிற ஃப்ளைட்டில் ஆமாம் 1.5 மணி நேரத்தில் இறங்கணும்னு சொல்லுவான். நடுவானில் அனௌன்ஸ் பண்ணுவான், இட்ஸ் a very dangerous zone now, the cloud is very hard now, please fasten your seat belt and please pray your God, we are in critical situation, we don't know how to land now அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். எல்லாம் தோத்துறோம் வாங்க. இறங்குவோமா இறங்க மாட்டோமான்னு தெரியாது. ஆமாம், நீங்கள் திருநெல்வேலிக்கு ஏறுற ட்ரெயினில் ஏறினீங்கன்னா 6 மணிக்கு போய் இறங்கணும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு போய் நான் வாயை மூணு உட்காந்துருப்போம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்போ நான் செக் பண்ண போகிறேன், நீங்கள்லாம் உண்மையிலேயே இயேசுடைய பிள்ளைகளா சாத்தானுடைய பிள்ளைகளான்னு சொல்லிட்டேன். என்ன பாஸ்டர் எங்களை போயிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்கள? நான் பேசலாமா? அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் தேவதூதன் இருந்தான், பிசாசும் இருந்தான். இல்லை, அந்த மாதிரி ஏதாவது உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க தங்கமானவங்க எனக்கு தெரியும், சபாவுக்கும் தெரியும், அதனால தான். ஆமாம், அப்படி இருந்தானே எனக்கு ஓடுருவான். ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உம்முன்னு இருக்காதுங்க தயவு செய்து. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆமாம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கின்னு உருன்னு பார்த்திங்கன்னு இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆமாம், நான் பேசும் பொழுதே நீங்கள் வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு மாற்றத்தோடும் மறுரூபத்தோடும் விடுதலையோடும் விசேஷமாய் நம்ம திரும்பி போகணும். ஆமீன் சொல்லுங்க. அன்று யாக்கோபு ஒரு ஜெபம் பண்ணா, இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். இன்னைக்கு அந்த ஜெபம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நான் விடுதலை பெறல அப்படின்னா, நான் இன்னைக்கு விடுவிக்க பெறல அப்படின்னா, நான் இந்த ஆலயத்தை விட்டு இந்த ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஒரு உறுதியோடு நீ ஜெபத்தோடு கூட இருக்கணும். பிரியாணியா மத்தியானம்? சரி. பரிசுத்த வேதாகமத்துல லூக்கா எழுதின புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல எத்தனை பேருமா ஜெயிக்க ஆசைப்படுறீங்க? நான் ஜெயிக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேரு? எத்தனை பேரு நான் ஒரு யூனிக்னஸா இருக்க விருப்பப்படுறீங்க? கும்பலோட கோவிந்தாவா இருக்கக்கூடாது, 10ஓட 1 அத்தோட நான் 1 அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை இருக்குது. நான் சொல்றேன், எத்தனை பேர் அப்படி இருக்க ஆசைப்படுறீங்க? ஆமா, எத்தனை பேரு பிரகாசிக்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியான மாதம் தான் உங்களோட என்னோட பேசுவார். சரிங்களா? வேற யாருக்கும் இங்க அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? ஆமா, பரிசுத்த வேதாகமத்துல லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம முதல் வசனம் மைக்கு வச்சுக்கங்க, டக்கு டக்குன்னு வாசிக்கணும். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது, அந்த சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா, எனக்கு மட்டும் அது லைட்டா கேட்கணும். இப்ப வாசிங்கம்மா. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்கம்மா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கெனசரேத் கடல் அருகே ஒரு காலை வேளையில அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த வேத ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சி பிரகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த கெனசரேத் கடல் அருகே கடந்து போகும் பொழுது நேரம் காலை 5 to 6 மணி அளவிருக்கும். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நெருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகள் பேசுவாரோ அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும்படி இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புத பெருவிழா என்று சொல்லி நோட்டீஸ் அடிச்சு பேனர் போட்டு டேட் பிக்ஸ் பண்ணி ஒரு கிரவுண்ட புக் பண்ணி அங்க பெரிய ஸ்டேஜ் போட்டு லைட் எல்லாம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வச்சு அவர் மீட்டிங் நடத்துறது கிடையாது. அங்க நடந்த சம்பவம், அவர் காலை வேளையில வரும் பொழுது இயேசுவை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை நெருக்க. எதுக்காக அப்படின்னா வசனத்தை கேட்பதற்காக. ஆமா, உங்களுடைய திருச்சபையில் அற்புத பெருவிழா 20-25 3 நாள் கூட்டம் நடக்குது. இதுக்கு பல மாதங்கள் ஜெபம், பல மாதங்கள் பிரயாசம், பல மாதங்கள் நோட்டீஸ் டிசைனு, பல மாதங்கள் யாரை கூப்பிடலாம், பல மாதங்கள் பல விதமான பிளான். கிரவுண்ட்ல வைக்கலாமா, சர்ச்சில் வைக்கலாமா, ஹாலில் வைக்கலாமா, அங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, பல குழப்பவாதிகளுடைய குழப்பங்கள், பல தடைகள், பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள், இவளெல்லாம் பண்ணி நம்ம சபைகளுக்கு சொன்னா எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்ப்போம். குடும்பமா வந்தவங்க, குடும்பமா நான் என் மனைவி என் பிள்ளைகளோடு கூட வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு ஆசைமா. என்ன ஆசை அப்படின்னா ஆரோனை குடும்பமாய் ஆசீர்வதிப்பது. ஆண்டவருக்கு ஒரு ஆசை இஸ்ரவேலை குடும்பமாய் ஆசீர்வதிப்பது. ஆண்டவருக்கு ஒரு ஆசை யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல? உங்களோட வாழ்க்கையை தலைகீழ மாத்த போற கூட்டம் இது. அல்லேலூயா. ஆமா, இந்த கூட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியல? குடும்பமா வர முடியல. எவ்வளவு பெரிய கேவலம் இல்ல கிறிஸ்துவர்களுக்கு? கல்யாணத்துக்கு அப்படி போவோமா? குடும்பமா போயிடுவோம் இல்ல? ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, உங்க வீட்டுக்காரர் வரல, உன் பொண்டாட்டி வரல, உன் பிள்ளைங்க வரல, எல்லாரும் கேட்பாங்க. எங்க இயேசு காத்துட்டு இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்ல? ஆனா அதிகாலையில பாருங்களேன், இந்த பீச் சைடுல 5-6 ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி இயேசுவை நெருக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. நானும் ஒரு காலத்துல பீச்சுக்கு போயிருக்கிறேன், காசிமேடுக்கு. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு. ஏன் தெரியுமா? அப்பதான் ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சுன்னு வருவாங்க. கோடி நிறைய என்ன பண்ணுவாங்க? ஏலத்துல விடுவாங்க. ஆமா, நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிட்டு நல்லா வீட்டுக்கு வந்து குழம்பு ஃப்ரை எல்லாம் வச்சுட்டு குடும்பமா நல்லா வெளுத்து வாங்கிட்டு அப்புறம் வயிற்று வலியோட எல்லாம் என்ன ஆகும்? நான் என்னன்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சு கூடாது. அப்படி சில ஜென்மங்க இருக்குது இங்க அப்படின்னு நான் சொல்லலை, என்னதான். ஆனா பாருங்களேன், அங்க இயேசுவுடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் இயேசுவை நெருக்கினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தை கேட்க ஆர்வமா, ஆசையா, அன்போடு, அர்ப்பணிப்போடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? உங்க கரங்களை பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் 2 முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன். 2 முறை போயிட்டு வந்தேன். அப்போ அங்க சில இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்க சொன்னாங்க, இயேசு சாதாரணமா ஒரு பகுதியில் நடந்து வந்தாருன்னா குறைஞ்சது 2 லட்சம் ஜனங்க இயேசுவை பின்பற்றுவாங்களாம். 2 லட்சம் ஜனங்கள். அதனால தான் நீங்க பைபிள்ல எங்கெங்க வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் பின் சென்றார். யோசிச்சு பாருங்க, மலை மேலேயே 5000 புருஷர்கள் மாத்திரம் மலை ஏறி இருக்கிறாங்க. பிரசங்கம் 3 நாள் கேட்கறதுக்கு புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். இந்த சகையை கூட பாத்தீங்கன்னா சொல்லப்படும், ஜனங்கள் திரளா இருந்ததுனால அவன் குள்ளமான பண்ணல மரத்தை ஏறினான். இயேசு எங்கெல்லாம் போறாரோ திரளான ஒரு கூட்டம் இருந்தது. இங்கேயும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? இயேசுவை நெருக்குது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? வாசிங்கம்மா. ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். கூட வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர்களா நீங்க கடந்து போனோம். சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவர்களாய் கடந்து போனோம். அற்புதத்தை கேட்கறதுக்காக அல்ல, அற்புதத்தை பார்க்கறதுக்காக அல்ல, அற்புதத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நானே அற்புதம் செய்கிற பாத்திரமாய் மாறணும். சொல்லுங்க வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, நானே அற்புதம் செய்கிற பாத்திரமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா வாசிங்கம்மா.
அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை நான் கேட்கிறேன், கடற்கரையில 2 படவு மட்டும்தான் இருக்குமா? 2 படவு மட்டும்தான் இருக்குமா? நான் போயிருந்தேன், அந்த கெனசரேத் கடலுக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய இடம். அது அங்க எருசலேமில் அந்த இடம் ரொம்ப பெரிய இடம். ஆக்சுவலி அந்த இடத்துல 3000 படவு இருக்குது. சொல்லுங்க, 3000 படவு. இந்த 3000 படவுல 2998 படவு நிறைவாய் மீன் பிடித்து தங்கள் வியாபாரத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 2998 படவை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா, கை இருக்குதா, கால் இருக்குதா, அந்த சகோதரி நல்லா இருக்குது, இந்த சகோதரன் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், அந்த இயேசுக்கு மனசாட்சி இல்லையா இப்படின்னு பேசுற நல்ல விச ஊசிங்க இருக்கிறாங்க சபையில். இங்க சொல்லல, நான் ஸ்ரீலங்கால சொன்னேன். விச குத்திக்கினே இருப்பாங்க, ஊழியத்தையே செய்ய விட மாட்டாங்க, ஆராதனையே செய்ய விட மாட்டாங்க, ஐக்கியமாவே இருக்க விட மாட்டாங்க, சமாதானமா இருக்க விட மாட்டாங்க, ஆத்துமா ஆதாயம் பண்ண விட மாட்டாங்க, நல்லா தேவனுக்காக எலும்பி பிரகாசிக்க. ஆமா, விச ஊசிங்க நான் சொல்றேன். நீங்க விசுவாசிகளை பத்தி நான் பேசல, நீங்களாம் விசுவாசிங்க நான் நினைக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா ஆமா, இயேசு வெறுமையா இருந்த 2 படவுகளை கண்டார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா இங்க இருக்கிறவர்கள் எல்லாரையும் காண்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வெறுமையான படவுகளை இயேசு கண்டு படவுகளோடு கூட விடல, அது பக்கத்துல வேதனையோடு, துக்கத்தோடு, தோல்வியோடு, அவமானத்தோடு வலைகளை அலசி கொண்டிருக்கிற சீமோனையும் பார்க்கிறாரு, சீமோனுடைய சகோதரனையும். அப்படிதானே நம்ம பைபிள் போட்டிருக்கு, அப்படிதானே போட்டிருக்கு. சொல்லுங்க, இயேசு என்னை பார்க்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை பார்க்கிறார். நீங்க ஆமென்லாம் சொல்லாதீங்க. இயேசு என்ன பார்க்கிறாரு, என் இருதயத்தை பார்க்கிறாரு, என் சூழ்நிலைய பார்க்கிறாரு, என் பிரச்சனைய பார்க்கிறாரு, என் போராட்டத்தை பார்க்கிறாரு, என் தேவைய பார்க்கிறாரு, என் நெருக்கத்தை பார்க்கிறாரு, என் அவமானத்தை பார்க்கிறாரு. அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மா நீங்க தான் சிரிங்க, இப்பதான் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு யாராவது நீங்க நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்களே இது வரைக்கும்? நான் சொல்றேன் மனசார, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க கணவர் நல்லா இருப்பாரு, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க சிரிப்பீங்க. எல்லாமே இருக்குது, ஆனா எதுவுமே இல்லாத போல் இருக்கு. நீங்க சிரிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கவனிங்க, இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வெறுமையான படகுலையும் பார்க்கிறாரு, சீமோனியும் பார்க்கிறாரு, அவங்க வலைகள் அலசி கொண்டிருக்கிறதும் பார்க்கிறாரு. சொல்லுங்க, படு தோல்வியில சீமோன், படு தோல்வியில சீமோன். சொல்லுங்க, ஆமா பார்க்கிறாரு. இயேசு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் வசனத்தை கேட்பதற்காக நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸா தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதுல ஒரு படவுல ஏறிட்டார் இயேசு. சொல்லுங்க, அதுல ஒரு படவுல இயேசு கேட்டு ஏறல, கேட்காம ஏறினாரு. கேட்டு ஏறினாராங்க, கேட்டு ஏறினாரா? கேட்டாராமா, எக்ஸ்கியூஸ் மீ சீமோன், கேன் ஐ கெட் இன் திஸ் ஷிப், இந்த படவுல ஏறலாமான்னு கேட்டாரா? கேட்டாரா? ஆமா, அப்படிதான் இயேசு வருவார் நம்முடைய இருதயத்திலையும். நம்முடைய இருதயத்தில் அப்படிதான் வருவார். ஆமா, அங்க சீமோன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். எதுக்கு? மீன் பிடிக்கிறதுக்கு. விடிய விடிய பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. தோல்வி, அவமானம், துக்கம், வெக்கம், வெறுமை. சொல்லுங்க, யாருக்கு? சீமோனுக்கு. காரணம் என்னன்னா, 3000 படகுகள் போச்சு, 2998 படகு நிறைவாய் வந்துருச்சு.
ஆனா இவன் படவிலையும் இவனுடைய சகோதரன் படவிலையும் எறா துண்டு கூட கிடைக்கல. மைண்ட் அப்செட்டோட கூட வலையில என்ன பண்றாரு, அலசி கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு திடீர்னு வந்து ஷிப்ல ஏறிட்டாரு, படவுல ஏறிட்டாரு. நீங்க தான் சீமோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு படவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இயேசு உங்க படவுல ஏறிட்டார், நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்களெல்லாம் சம்டைம்ஸ் பார்க்கும்போது தேவதூதர்களை பார்ப்பது போலவே எனக்கு தோன்றுகிறது. அது நானா எனக்குள்ள ஆவியே என்று தெரியவில்லை. இப்ப ஏறினார்ல, ஏறி என்ன சொல்றாரு, படவு கொஞ்சம் என்ன சொல்றாரு, ஆழத்துக்கு. இப்ப உங்ககிட்ட சொல்ற, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்க பாஸ்டர், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, நைட் எல்லாம் தலைவலி, காலையில ஏந்துக்கிறது ரொம்ப டயர்டா இருக்குது. இங்க வந்தா கையை தட்டு, அலையிலையா சொல்லு, ஆமேன்னு சொல்லு, ஏஞ்சி நில்லு, முட்டி போடு, உயிர் எடுக்கிறாங்க. நாங்களாவது தள்ளுறதாவது அப்படின்ற மாதிரி நீங்க எதை நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி நினைக்கல. ஆமா, அல்லேலூயா. இப்போ படம் என்ன பண்ண சொல்றாரு, தள்ள சொல்றாரு. நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ நீங்க அங்க இருந்தீங்கன்னு என்ன திரும்ப பண்ணுவீங்க? இறங்கியா கீழே, நீங்க அங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இறங்கியா கீழே. சும்மா காலங்காத்துல வந்துட்டாரு கடுப்பு ஏத்திக்கிட்டு, நாங்களே நொந்து நூலாகி வந்திருக்கிறோம், நைட்லாம் தூக்கம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், கூலி ஆட்களை கூட்டு போயிருக்கிறோம், விடிய 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 நாங்கள் வலையை போட்டு இழுத்து ஒன்றுமே கடிக்காம, இப்போ வீட்டுக்கு போன என் பொண்டாட்டி என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு ஒரு கூலி தரணும், இவங்களுக்கு கூலி இல்லாமல் மீனும் குத்து அனுப்பணும், இவனுக்கு வேற மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் வேற வந்து ஏறிட்டு தள்ளலாம், கழுத்துக்கிட்டு தான் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இறங்கியா கீழே அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தியமா சொல்லுவீங்க, நீங்க நடிக்காதீங்க. ஆமா, சத்தியமா சொல்லுவீங்க. ஆனா சீமோன் அப்படி சொல்லல. என்ன காரணமா இருக்கும்? என்னம்மா காரணமா இருக்கும்? ஏசப்பா ஏறிட்டாரு படவுல, இப்ப தள்ளுன்றாரு. அவன் என்ன பண்றான்? படவை தள்ளனா, பைபிள் நம்ம சொல்லுது தள்ளன்னு சொல்லி போட்டிருக்கான். இருங்க அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்பிரஸா இருக்கிறாங்க. ஆமா, நீங்க எவ்வளவு ஸ்பீடா படிச்சாலும் ஆவியான எப்ப முடிக்கிறதோ அப்பதான் முடிப்பேன் நான். ஐயா ஆவியான ஓகே ஐயா, அடுத்த வாட்டி என்ன கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க. பரவாயில்ல. ஆமா, கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தணும். ஆமா, அடுத்த முறை நான் வரமாட்டேன் நீங்க கூப்பிட்டா கூட. அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க கூப்பிடுவீங்க, நானும் வருவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, சீமோன் நொந்து போய் துக்கத்தோடு அவமானத்தோடு தோல்வியோடு வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வந்து அங்க ஜனங்களோடு கூட பேசுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தவிக்காதீங்க, திகையாதீங்க, உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்களுடைய குறைவு மாறும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நொந்து நூலான சீமோன் வலையை அழைத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவனுடைய இருதயத்துக்குள்ளாய் அந்த வார்த்தைகளுடைய வல்லமை அவனுடைய இருதயத்தை பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனும் அந்த வார்த்தையை பலப்பட்டு கொண்டு அவனுடைய சூழ்நிலையை, அவனுடைய குறைவை, அவனுடைய தோல்வியை, அவனுடைய அவமானத்தை, அவனுடைய வெட்கத்தை எல்லாம் பொருட்படுத்தாம தேவன் பேசின அந்த வார்த்தைகளுக்குள்ளாய் தன்னை ஒப்புவித்து கட்டுக்கொண்டு இருந்த படியினாலே இயேசு படவலை ஏறினாலும் ஒண்ணு சொல்லல, ஏறின இயேசு படவை தள்ளுன்னு சொன்னாலும் உடனே கீழ்ப்படிந்து படவை தள்ளினார். அல்லேலூயா. சொல்லுங்க, கீழ்ப்படிந்து
பாடுவை தள்ளினா. ஆமா, இந்த அம்பத்தூர்ல சரவண ஸ்டோர் இருக்குல்ல, இருக்கா? பாடியில. சரி, ரைட், ஓகே. அங்க 7வது மாடியில விக்கிறாங்க, கீழ்பாடியில போய் வாங்கிக்கோங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி அற்புதம் பெற முடியும்? எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி பிரகாசிக்க முடியும்? ஹலோ, சாத்தான் எப்படி காலில் மிதிக்க முடியும்? கீழ்ப்படிதல் என்கின்ற ஆவி உனக்குள்ள எனக்குள்ளும் 100% கிரியை செய்யணும். 100% கிரியை செய்யணும். சபைக்கு வந்துட்டு ஆராதனை நல்லா இருக்குது, அந்நிய பாஷையில பேசிட்டேன், ஆவில நிரம்பிட்டேன், அப்போ மட்டும் கீழ்ப்படிவேன். வீட்டுக்கு போனோன்னு என் கணவர் முறைச்சாரு, என் மனைவி முறைச்சாங்க, சாம்பார்ல உப்பு இல்லை, அதனால கீழ்ப்படுதல் ஆவி மாறிட. இப்பேற்பட்ட அடாவடி ஆவிகளுக்கு இன்னைக்கு முடிவு. சொல்லுங்க பாப்பா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, கீழ்ப்படிதல். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த சீமோனுக்கு இப்பேற்பட்ட அற்புத பெருவிழா கூட்டங்கள்ல கலந்து கொள்கிற பழக்கம் சீமோனுக்கு இல்ல. எப்பேற்பட்ட இம்மானுவேல் திருச்சபையில வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பிரசங்க கேட்கிற அனுபவம் சீமோனுக்கு இல்ல. பாருங்களேன், ஒரே பிரசங்கத்துல என்கவுண்டர், ஒரே பிரசங்கத்துல சீமோன் கம்ப்ளீட்லி சரண்டர், கீழ்ப்பட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? என்னங்க மீதி பேர்ல கீழ்ப்படிய மாட்டீங்களா? நான் கீழ்ப்படிகளுடைய கரத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன், என் ஆண்டவரும் பார்க்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. செல்லக்குட்டிங்களா, கீழ்ப்படிங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. நம்பத்துல நிறைய பேர் நாசமா போறாங்க. உங்களுடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் ஆம்பத்தூர் முழுவதும் இயேசுவுக்கு அற்புத பெருவிழா மூலமா ஆச்சரியமான அறுவடை நடக்கணும். ஜனங்க தேடி ஓடி வரணும். உங்க குடும்பத்துல ஒருவரும் தவற விடாதபடிக்கு எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா, அர்ப்பணிக்கப்பட்டவங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, இயேசுவின் சமூகத்துல நாட்டப்பட்ட ஒளிமர கண்டுகளை போல செழிப்பா வாழணும். இதெல்லாம் கீழ்ப்படுதல் தான் வரும். எங்க வரும்? ஆமா, உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தானா. ஆபிரகாமு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தானா. ஆபிரகாமுடைய மனைவி சாரா ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்களாம். ஆபிரகாம் சாராவுடைய மகன் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து இருந்தானா. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா ரட்சிப்பு ஏசப்பனால வரும். சொல்லுங்க, ரட்சிப்பு ஏசப்பனால, ஆசீர்வாதம் ஆபிரகாமினால. அதனாலதான் மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நம்மளுடைய சாபத்தை அவர் கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை நீங்களாக்கி மீட்டெடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துல உன்னையும் என்னையும் கொண்டு வந்து நினைத்திருக்கிறாரு. கீழ்ப்படிதல் வாழ்க்கைக்கு மேல் படிதலை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கோ கீழ்ப்படிவோம் நம்ம இல்லை. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை நாயை ட்ரீட் பண்ணுவோம், அவனுக்கு கீழ்ப்படிவோம் இல்லை. கணவர் ஒன்று மதிக்க கூட மாட்டான், அடிமையா இருப்பான். கணவர்கள கீழ்ப்படிங்க. சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரோட்ல வர்றவனுக்கு போறவங்களும் கீழ்ப்படிவோம். எல்லா இடத்துல போயிட்டு காலரை தூக்குவோம். கொலாக்கிட்ட போயிட்டு, ஆமா நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய தேவ சபைக்கு கீழ்ப்படிங்க. உங்களை நடத்துகிற ஊழியக்காருக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய 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 ரட்சிப்பை கனம் பண்ணி கீழ்ப்படிங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக கீழ்ப்படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள், பாவங்கள், கட்டுகள், தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுவதற்காக கீழ்ப்படிங்க.
நீங்க கீழ்ப்படுகிறதுனால யாரும் இங்க நல்லா இருக்க போறது கிடையாது. நீங்க தான் நல்லா இருப்பீங்க. நீங்க தான் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரி, ரட்சிப்பு நிச்சயம். அல்லேலூயா. சீமோன் எந்த ஒரு டிமாண்டும் பண்ணல. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினான். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு பேர் கீழ்ப்படிய முடியுமோ அவனோட வாழ்க்கையில தலைகீழான சம்பவங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து கீழ்ப்படி சகோதரா, சகோதரி கீழ்ப்படி சொல்லுங்க பக்கத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. தாய் தகப்பன் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையன் கீழ்ப்படிவே மாட்டேன்றான் பாஸ்டர். இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் கீழ்ப்படி கிழிக்கிற மாதிரி. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சது சாரா கீழ்ப்படிஞ்சா. சாராவும் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சது ஈசா கீழ்ப்படிஞ்சான். இன்னைக்கு நீங்களும் கீழ்ப்படி ஆரம்பிங்க, உங்க பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக் கீழ்ப்படிவாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா எழும்புவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாசிமா சொல்லுங்க. முதல்ல கீழ்ப்படிதல். ஆமென். இரண்டாவது வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, இயேசு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஏசப்பா சொல்றார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம எல்லாம் 100% சுயநலவாதிகளா இருப்போம் இல்ல? 100% அற்புதம் பெற்றுக்கொண்டோன்னா நம்மளை காட்டிலும் ஒரு அல்வா கொடுக்குற ஆளு யாருமே இருக்க மாட்டோம். ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. எப்போ சீமோனுடைய படவுல வந்தாரோ, எப்போ சீமோன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக படவை கொடுத்தானோ, எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக கீழ்ப்படிந்தானோ, இப்போ ஏசப்பா அவருடைய வேலை முடிஞ்ச உடனே, ஏய் சீமோன் தேங்க்யூ சோ மச் டா, காட் பிளஸ் யூ டா அப்படின்னு போல 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 இப்போ சொல்றாரு. சீமோனை நோக்கி இப்ப என்ன பண்ணுமா, ஆழத்துக்கு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை ஓடுங்கள் என்றார். நானே 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ ஏசப்பா எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணவர் யோசிச்சு பாருங்களேன். நீங்க மத்தேயு புத்தகத்துல வாசிக்கும் பொழுது 5, 6, 7 3 நாள் பிரசங்கம் பண்ணாராம். தொடர் பிரசங்கம், மலை பிரசங்கம். அப்ப இந்த காலையில இவர பிரசங்கம் ஜாஸ்தி இருக்கும். அப்ப எவ்வளவு பண்ணிருப்பாரு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மணி நேரம் பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கீங்களேன். 5 மணிக்கு இந்த சம்பவம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 10 மணிக்கு இந்த சம்பவம் முடிக்கப்பட்டது. ஒரு இமேஜினேஷன் தான். ஆவியில எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ 10 மணிக்கு சீமோனை கூப்பிட்டு சொல்றாரு, சீமோன் வாடா இப்ப போலாம், ஆழத்துக்கு தள்ளலாம், வலைகளை போடலாம், மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சீமோன் யார் தெரியுமா? சீமோன் யார் தெரியுமா? சீமோன் யார் தெரியுமா? உங்களதான் கேட்கிறேன், யார் தெரியுமா? யாரு? மீன் பிடிக்கிறவன். அப்ப அவங்க அப்பா யாரு? தர்பூஸ் கடை வச்சிருக்கிறவனா? அவங்க அப்பாவும். அப்ப அவங்க தாத்தா யாரு? அப்ப அவங்க தாத்தா யாரு? மீன் பிடி. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஆழத்துல படவை பகல தள்ளுவீங்களா, இரவுல தங்கிடுவீங்களா? பிரதர் நீங்க பேசுங்க பிரதர், நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தான். உங்க பேர் என்ன பிரதர்? ஸ்டான்லி பிரதர். பேசுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இனிலிருந்து உங்களோட வாழ்க்கை மாறணும். சொல்லுங்க பிரதர், பகல்ல ஆழத்துக்கு படவை தள்ளுவாங்களா, சாயங்காலத்துல தள்ளுவாங்களா? கையை தட்டுங்க அவருக்கு. பிரதர் நீங்க மீன் பிடிக்கிறாளா? கிடையாது, மீன் பிடிக்கிற ஆளு கிடையாது. சாரிடா தங்கச்சி, அவருக்கே தெரியுது பகல் என்ன பண்ணக்கூடாது, பகல் என்ன பண்ணக்கூடாது.
அப்ப சீமோன் யாரு? மீன் பிடிக்கிற ஆளு. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா யாரு? தலைமுறை என்னது? சீமோன். ஓ இயேசுவே, என்னையா நீ மனுஷனா இருக்கிற? ஏதோ காலைல வந்த, நீ பேசின வார்த்தைகள் நல்லா இருந்தது, சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. ஆமா, படகுல ஏறின, தள்ள சொன்ன, எல்லாம் ஓகே தான். 10 மணிக்கு நீ தள்ள சொல்றியே. 2998 படகு நிறைய மீன் பிடித்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காலையிலிருந்து அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காண்டாவுது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காண்டாவுது. இப்போ நான் இந்த படவை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போனேன்னா எல்லாரும் என்ன பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஏளனை பண்ணுவாங்க. பைத்தியக்காரன், இரவுலே போயிட்டு யாரா துண்டை கூட பிடிக்கல, பகல்ல போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இருட்டிலேயே இருமாடு தெரியல, பகல்ல பசுமாடு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏசப்பா கிட்ட சீமோன்னு, ஹலோ ஏசப்பா, ரொம்ப டயர்டா இருக்கிறேன், பகல் எல்லாம் போகக்கூடாது, எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க, நீங்க போயிட்டு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வாங்க, நம்ம ஈவினிங் போகலாம், அப்பதான் மீன் பிடிக்கணும். இப்போ நான் தள்ள ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆழத்துக்கு போறதுக்கு 1 மணி ஆகும். இல்ல உச்சி வெயில்ல எல்லா மீன்களும் எங்க இருக்கும்? ஆழத்துல இருக்கும். இப்ப போக கூடாது ஏசப்பா, இப்ப போக கூடாது. உங்களுக்கு பேசதான் தெரியுதே தவிர இன்னும் இல்ல. ஆமா, அதனால போயிட்டு சாயந்தரம் வாங்க அப்படின்னு சீமோன் அங்க சொல்லியிருக்கிறாரா பாருங்க, சொல்லியிருக்கிறாரா? அப்ப என்ன சொன்னாரு? நாமளும் அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அற்புத பெருவிழாமா இந்த வருஷம் பரிசுத்தாவின் விசேஷமா நடத்த போறாரு, நீங்களும் குடும்பமா வாங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன், ஒரு புதிய ஆத்மாவத்தை கொண்டு வாங்க. நம்ம இந்த முறை இந்த கூட்டத்துல ஒரு விடுதலையும் ஒரு அற்புதமும் ஒரு ஆசீர்வாதமும் நம்ம பார்க்க போறோம். ஊழியக்காரு, மூப்பர்கள், பொறுப்பெடுத்தவர்கள் எல்லாம் சபைக்கு சொன்னா போயா வந்துட்டார் இவரு. நாங்க எத்தனை அற்புத பெருவிழா பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமையே நாங்க சபைக்குள்ளுங்க வர மாட்டோம் இல்ல அப்படின்னு தெரியல எனக்கு. சீமோன் என்ன சொன்ன, அதை படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இதுதான் வரணும். என்ன வரணும்? யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சீமோனு. படவை தள்ளன்னு எனக்கு முதுகு வலிக்குது, தோல் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்ல தள்ளுனா. இரவு முழுதும் தூக்கம் இல்லதான், சரீர பலவீனம் தான், சோர்வு தான், கஷ்டம் தான், தோல்விதான், எல்லாம் இருந்துதான். ஆனா ஏசப்பா சொன்ன கீழ்ப்படிந்து தள்ளுனா. இப்ப ஏசப்பா சொல்ற, ஆழத்துக்கு போலாம். எங்க போலாம்? ஆழத்துக்கு போலாம். என்ன சொல்றான்? ராம் முழுவதும் நாங்க என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம். ஆனா ஒண்ணு கூட என்ன பண்ணல? அகப்படல. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, ஆனா ஒண்ணு இப்போ உம்முடைய, சொல்ல மாட்டேன்றீங்களே, உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். தங்கச்சி, இதுக்கு என்ன அர்த்தம்? சிஸ்டர், என்ன அர்த்தம்? கீழ் படிதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சே, ஒரே படியில் நிப்பீங்களோ? சீமோன் பேதுரு, நான் ஒரு மீன் பிடிக்கிறவன்ற கர்வம் இல்லை, எங்க அப்பா ஒரு மீன் பிடி தொல்லையாளி என்ற கர்வம் இல்லை, எங்க தாத்தா தலைமுறை நாங்க மீன் பிடிக்கணும் கர்வம் இல்லை. அவனுக்கு எங்களுக்கு தெரியும் எப்போ மீன் பிடிக்கணும், எப்போ மீன் பிடிக்க கூடாது, எப்போ ஆழத்துக்கு போகணும், எப்போ ஆழத்துக்கு போக கூடாது, எப்போ வலைய போடணும், எப்போ வலைய போடக்கூடாது என்ற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்ற ஆணவம் சீமோனுக்கு இல்ல. அதெல்லாம் வேரோடு அறுத்து போட்டு, அப்பா
நேத்து இரவு முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க சொல்ற வார்த்தையின்படியே நாங்க வலைய போடுவோம். இந்த 2998 படகு பிடித்த அவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து சிரிச்சாலும், ஏளனம் பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும், யார் என்ன பார்த்து எதை சொன்னாலும், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த உச்சி வெயில்ல நான் ஆழத்துக்கு படவை தள்ளுறேன். இந்த உச்சி வெயில்ல நான் வலைய போடுறேன். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பேரு. என்ன பேரு? ஊசியா? இப்ப என்னடா? பிலிப், ஓடுவியா பரிசுத்தாவியோட கூட? ரெடியாரு. நமக்கு பேர் நம்ம பேரு தான் விசுவாசி. ஆனா சேருதெல்லாம் விச ஊசி. கணவர் ஆதாயப்படுத்த மாட்டோம், மனைவி ஆதாயப்படுத்த மாட்டோம், பிள்ளைகளை ஆதாயப்படுத்த மாட்டோம், புதிய ஆத்மாவை ஆதாயப்படுத்த மாட்டோம், சபையில் இருக்கிற சகோதரோடு ஐக்கியப்பட மாட்டோம், அன்பு செலுத்த மாட்டோம். விசுவாசினா என்ன? குத்தினே இருக்கிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா உன் வாழ்க்கையில சகல கிரியைகளும் மாறணும். எல்லா கிரியைகளும் மாறணும். யோசிச்சு பாருங்களேன். இப்ப 1 மணிக்கு தள்ளி கொண்டு போயிட்டாங்கம்மா ஆழத்துக்கு. இப்ப என்ன பண்றாங்க? வலைய என்ன பண்றாங்க? போடுறாங்க. நடந்தது என்ன? படிங்கக்கா. என்னக்கா நீங்க? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹலோ, ஒரு ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினா, ஊழியக்காரு உங்களுக்கு ஒரு ஆலோசனையோ, ஒரு வெளிப்பாடோ, ஒரு தீர்க்க தரிசனமோ ஏதாவது சொன்னா அதுக்கு முறுமுறுக்காதீங்க. அதுல உன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்காத, உன்னுடைய பிரச்சனைய பார்க்காத. ஒண்ணுமே நடக்காது. ஏமா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டவனுக்கு ஒரு துண்டு கூட கிடைக்கலையா? அது யார் சொல்றா? சீமோனே சொல்றாரு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணு கூட அகப்படல. ஒரு 100-150 வாட்டி வலைய போடுறதும் எடுக்கிறதும் இவ்வளவு வாட்டி போட்டு கூட ஒண்ணு கூட ஒரு நண்டு கூட மாட்டலையே. பட்ட பகல்ல அண்ணன் சொன்னாரு, ஸ்டான்லி அண்ணன், பகல்ல என்ன பண்ண மாட்டாங்க, எந்த முட்டா பையனும் வலைய போட மாட்டான் சொன்னார்ல. நான் கேட்ட பிசர் மேனன்னு கேட்டேன், கிடையாதுன்னாரு. ஹலோ, ஏசப்பா வார்த்தையை நீ விசுவாசித்து நடக்கிறவளா இருந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில சாதாரண காரியங்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். விசுவாசிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. தேவன் எடுக்கணும் என்ன கூடாது. சார், நான் யோசிச்சேன். நாங்க இஸ்ரவேல் போயிருக்கும் பொழுது ஹோட்டல் சாலமோன் 5 ஸ்டார் ஹோட்டல், அதுக்கு எதிரில் தான் இந்த கெனஸ்ரேத் கடல். நாங்கள் பால்கனிலேருந்து பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு மெசேஜ் நான் ப்ரிப்பேர் ஆகுறேன். அப்போ இந்த சாப்டர் படிக்கிறேன். ஏசப்பா, இரவு முழுதும் பிரயாசப்பட்ட பொழுது ஒரு துண்டு கூட கிடைக்கலையே. பட்ட பகல், அது உச்சி வெயில இவங்க ஆழ்கடலுக்கு போயிட்டு வலைய போடும்போது மட்டும் எப்படி வலை கிளியத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசாப்பாட்ட கேட்ட அவர் சொன்னாரு, டேய் கவனிங்க, ஆழ்கடல்ல நடுக்கடல்ல படகு போகுது, ஆழத்துல மீன்கள்லாம் இருக்குது, இப்ப ஆழத்துல இருக்கிற மீன்கள் இப்படி திரும்பி பார்க்குது. நேத்து இரவு 3000 படகுகள் வந்தது இந்த சமுத்திரத்தின் மேல. இப்ப என்ன, பட்ட பகல்ல ஒரே ஒரு படகு வருது அப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மீனுக்கு ஒரு வெளிப்பாடு, அந்த மீனுக்கு ஒரு
வெளிப்பாடு என்னது? இந்த படவுல ராஜாதி ராஜா வருகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், சர்வத்தை உண்டாக்கினவர், உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர் இந்த படவுல வராரு. வாங்க எல்லாரும் என்று சொல்லி எல்லா மீன்களும், இவங்க வலைய போடதான் தாமதம், எல்லா மீன்களும் நிறைவாய். உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு, நல்லா வருவீங்க. தட்டு கைய தலையில நல்லா தட்டு, தலைக்கு மேல ரிசீவ் இட். இன்னைக்கு மாறணும், விசுவாசம் வரணும். அரகுற விசுவாசி அல்ல, ஏனோ தான விசுவாசி அல்ல, ஏதோ வந்தா போன விசுவாசி அல்ல. சபைக்கு வந்தானா என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சுயங்களும், எல்லா மோசமான காரியங்களும் மாறி விசுவாச வாழ்க்கையில ஆழமாக அபிஷேகத்தோடு கட்டப்பட்டு நடக்கிற கிரியைக்குள்ள நான் கட்டப்படணும். ஐயா தட்டுறது உங்களுக்கு என்ன? கிரிக்கெட் மேட்ச் பாருங்க, கையை தட்டுது. உங்களெல்லாம் கொண்டு போய் எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போவீங்க? அம்மா நீங்க போயிடுவீங்கம்மா, சந்தேகமே கிடையாதும்மா. நீங்க டைரக்டா பரலோகம் தான். நாங்கெல்லாம் சொல்லிட்டு மத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க, முடிவுல தெரிஞ்சிடும் போவீங்களா போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைய ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அரைகுறையுமா அது பகலா இருந்த என்ன, புயலா இருந்த என்ன, மழையா இருந்த என்ன, வலைய போடுறானா போடணும், அவ்வளவுதான். பாஸ்டர் இப்பதான் வேலை கச்சிது பாஸ்டர், இப்பதான் வேலை கச்சது. எப்படி பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியும்? நான் சொல்லட்டுமா, அந்த வேலை போயிடும். ஆமா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ மிஸ் பண்ணன வேலைக்காக பல மாதங்கள் சும்மா இருப்ப. பரலோகம் போயிடும். அதுக்காக தான் சொன்ன நம்மாவ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க. ஹலோ, விசுவாசிக்கணும். சொல்லுங்க, திரளான மீன்கள் வந்துதா? ஏன் இரவு வரல? ஏன் இரவு வரல? பகலையே வந்தது. அங்க 2998 படகு நிறைவா பிடிச்சாங்களா, பைத்தியக்காரங்க ஆயிட்டாங்களா? இப்போ உன் விசுவாசம் ஒழுங்கா இருந்ததுன்னா, ஏசப்பா வார்த்தைகளை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை நீங்க தட்டுறதுக்குள்ள இயேசுவே கை வலிக்க போகுது. கை பாஸ்டர் தைலம் இருக்கா? தைலம் சில பேர் கையில ஊத்திட்டு வந்து கை தட்டாங்க, கை வலி. ஒழுங்கான கீழ்ப்படிதல் இருக்கணும். சொல்லுங்க, அற்புதத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒழுங்கான கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா அற்புதத்துக்காக ஜெபிக்க வேண்டிய, உண்மையான விசுவாசம் இருக்கணும். யூதா புஸ்தகத்துல 1:20 சொல்லுது, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான்? பரிசுத்தமானதான். என்ன விசுவாசம் அது? பரிசுத்தமா. விசுவாசம் பரிசுத்தமானதான். அபையில ஒரு மாதிரி விசுவாசம், கேட்டுக்கு விட்டு போனவன்னு ஒரு மாதிரி விசுவாசம், வேலையா நடக்காது. அற்புதத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க தான் முடியும். அந்த அக்காக்கு நடந்தது, இந்த அக்காக்கு நடந்தது, அந்த இந்த நடந்தது, உனக்கு நடக்குது. கையை தட்டுறதுக்கே 6 மாசம் ஆகுது. கையை இப்படி தூக்கி தட்டுறதுக்கு 6 மாசம். ஸ்லோ மிஷின்ல வருது. தட்டலாமா வேண்டாமா, தட்டலாமா வேண்டாமா. ஆண்டவர் அப்படிதான், அற்புதம் செய்யலாமா வேண்டாமா, அற்புதம் செய்யலாமா வேண்டாமா. சில பேர் கதர் சட்டை, ஆமா நான் மனசுலயே நினைச்சுக்கிறேன், மனசுல எப்படி திரும்ப நான் ஆண்டவரை வச்சிருக்கிறேன், ஆண்டவரும் மனசுல தான் வச்சுப்பாரு அற்புதத்தை. அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசம் சரியா இருக்கணும். எத்தனை பேர் ஒழுங்கா கீழ்படிங்க? கை தூக்குங்க பாப்போம். முழு கை இருக்கிறவங்க தூக்குங்க.
என்னயா எப்படி தூக்கணும்? ஏசப்பா யாரெல்லாம் முழு கரத்தை உயர்த்தினாங்களோ அந்த கீழ்ப்படிதல் ஆவியும் அபிஷேகமும் தந்துருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில வருஷத்துல ஒரு நாள் அற்புத பெருவிழால அற்புதத்தை பார்க்க கூடாது, ஒவ்வொரு நாளும் அற்புதத்துல வாழத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை நான் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே, கட்டவிக்கிறேன் ஆண்டவரே. ரிபோல ரோகல ரோபோதல ரிபோல ரி ரிகவோ ஷபல ரிபோதலரா அற்புதம் பெறாதபடிக்கு இவருடைய வாழ்க்கையில எழும்பி நிற்கிற யோர்தான் ஆவிகளை, எரிகோவின் ஆவிகளை, கோலியாத்தின் ஆவிகளை, செவந்த சமுத்திரத்தின் ஆவிகளை இப்பொழுது நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ ரிபோ ஷிகபோ ரிபோதல ரிகபலரா தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போ. ஓ ராபா ஷகல ராபதல. The power of Holy Spirit time is start now. பரிசுத்தருடைய ஆவியான நேரம் இப்ப ஆரம்பிக்கப்பட்டது. ஜபத்தோடு தயவு செய்து இருங்க. Be careful. ஆவியாண்ட கேளுங்க, touch me Holy Spirit, speak me Holy Spirit, teach me Holy Spirit, lead me Holy Spirit. என்னுடைய சுயநலம் வேண்டாம், என்னுடைய பொதுநலம் வேண்டாம், என்னுடைய சுபாவம் வேண்டாம், என்னுடைய காரியம் வேண்டாம், என் பதவி அல்ல, என் படிப்பல்ல, என் சம்பாத்தியம் அல்ல, என் பேக்ரவுண்ட் அல்ல, அதெல்லாம் குப்பை. நான் சொல்றேன், அந்த குப்பையெல்லாம் இப்ப தூக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமானால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை பொறுப்பெடுக்க விருப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பொறுப்பெடுத்தாரானால் உங்களுடைய வாழ்க்கையில பரலோகத்தினுடைய மகிமை, பரலோகத்தினுடைய மகிமை ரிஷகபோ ரிகபல ரபல ரிபல ரகல ரபதல ரபா ரிசீவ். இப்போதான் 2வது பாயிண்ட் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. போவா இருக்குவா? எத்தனை பேர் இருக்க சொல்ல கையை தூக்குறீங்க பாப்போம்மா? அல்லேலூயா. நீங்களா பாக்கியவான். நான் சொல்றேன், நீங்களா பாக்கியவான். சில பேர் பயங்கரமான வறட்சியில் இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு, ஆனா நிம்மதியா சாப்பிட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மீதம் எடுத்து வைக்க போறீங்க. மீதம் எடுத்து வைக்கிற ஒரு வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். மீதம் எடுத்து வைக்க போறீங்க. இனி உங்களுடைய கரம் வறட்சியான கரம் அல்ல, ஒரு செழிப்பான கரமாய் தேவன் மாத்துறார். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மைனஸ்ல இருக்கலாம், உங்களுடைய ஃபினான்சியல் குறைவா இருக்கலாம். இனிமே என் வாழ்க்கை இவ்வளவுதான் நீங்களே முடிவு பண்ணிருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் நடக்குது. உன்னுடைய தரித்திரத்தில் ஒரு டீஆக்டிவேஷன், உன்னுடைய செழிப்பில் ஒரு ஆக்டிவேஷன். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நடத்த போகிற நேரம் இது. நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி வார்த்தைகளை பேசி receive it. ஓ ராபா ஷகபல ரபதல ரிகல ரபதல. வசனம் சொல்லுது, நம்பர் 3 சொல்லுங்க. நம்பர் 1 கீழ்ப்படிதல், நம்பர் 2 விசுவாசம், நம்பர் 3 வசனம் சொல்லுது. வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய. வெறுமையா இருந்தார், வெக்கப்பட்டிருந்தார். சொல்லுங்க, வெறுமையா இருந்தார், வெக்கப்பட்டிருந்தார். தோல்வியா இருந்தார்,
தோற்று போயிருந்தா. எப்போ இவர் கீழ்ப்படிந்தாரோ, எப்போ இவர் விசுவாசித்தாரோ, இவருடைய படகு மாத்திரம் கிடையாது, அங்க இன்னொரு படகு வெறுமையா இருந்தது. இப்ப அந்த படவையும் கரங்களை தட்டி அழைக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள அழைக்கப்பட்டேன். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள அழைக்கப்பட்டேன். ஆசீர்வதிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப வேதம் சொல்லுது, மற்றொரு படவு, அந்த படவையும் வர வைக்கிறாங்க. இப்போ அந்த படவும் நிரம்பத்தக்கதான மீன்கள் பிடிக்கப்பட்டது. ஆமென். சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமான தேவ ஜனமே, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும் அந்த விஷயம். என்ன மனம் திரும்பாம இருக்கிறீங்க? என்னது? நீங்க கேட்கலாம், மனம் திரும்பாம நாங்க சர்ச்சுக்குள்ள வந்து இருக்கிறோம். இல்ல, இப்ப நீங்க மனம் திரும்புறீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஆமா, உங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். செத்து போன பணம் எலும்புல கரண்ட் ஷாக் வச்சா அப்படி உங்களை ஆவியில உயிர்ப்பிக்கிறார் ஆவியானவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன நடக்குது? இதெல்லாம் பாக்குறாரு சீமோன். என்ன நடக்குது என் வாழ்க்கையில்? ஒண்ணுமே புரியலையே. இது கனவா நனவா? பட்ட பகலில இப்படி வலைய போடுறது தாமதம், வலை முழுவதும் மீன்கள் நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப அதெல்லாம் அள்ளி போட்டா படவு ஃபில் ஆயிடுச்சு. படவே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த படவை கூப்பிடலன்னா அடுத்த செகண்ட் அந்த படம் என்ன ஆயிடுச்சு? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவர் பேசின வார்த்தைகள் தான் ரொம்ப சமாதானமா, ரொம்ப ஆற்றலா, தேற்றலா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தது. யாருப்பா இவரு? இவர் நம்ம படவுல வந்த உடனே, இவருக்கு கீழ்ப்படிந்த உடனே, இவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்த உடனே எப்படி இந்த பட்ட பகலிலே இவ்வளவு அற்புதம் நடக்குது? அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரியுமா தெரிஞ்சிடுச்சு? வசனம் சொல்லுது, அவன் உடனே ஆச்சரியப்பட்டு இயேசுனுடைய முகத்தை பார்த்து பேசினவன் இப்ப முகத்தை பார்ப்பதற்கு தகுதி இல்லை என்பதை அவ அறிந்தான். அதனாலதான் ஏசாவா பார்த்து சொல்றான், நான் பாவியான மனுஷன். முகத்தை பார்த்து சொல்ல, அவனுடைய தலையை ஏசப்பாவுடைய பாதத்தில் வை, தன்னை பாதம் வரைக்கும் தாழ்த்தி சொல்றான், நான் பாவி ஏசப்பா. இன்னைக்கு துணிகரமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் சர்ச்சில், மனசாட்சி எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் சர்ச்சில். மனசாட்சி எல்லாமே பரிசுத்த திருவிருந்தெடு போனாமோ, மனசாட்சி எல்லாமே ஊழியம் செய்வோம், மனசாட்சி எல்லாமே வந்து பாட்டு பாடுவோம், மனசாட்சி எல்லாமே செய்வோம். ஓகே, ஹேப்பன் டு ஹேப்பன். இன்னைக்கு உணரணும், நாம் இன்னைக்கு உணரணும். சீமோன் தான் யார் என்பதை ஏசாப்பா கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? பாவியான மனுஷன், என்னை விட்டு தயவு செய்து போயிடுங்க, உங்களையும் தப்பா நினைப்பாங்க இந்த ஜனங்கள்லாம். சொல்லுங்க, மனம் திரும்புதல் வேணும். சொல்லுங்க, மனம் திரும்புதல். ஜான், இங்க வாடா தம்பி. இவன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஜான். பிரைஸ் தி லார்ட் சொல்ல எல்லாருக்குமே. இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாரு, பிஸியா இருக்காரு, அங்க சேர்ச்சு பார்த்துக்கிட்டாரு. மனம் திரும்புதல் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து எழுப்பிட்டா மனம் திரும்பிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க? அதுக்கப்புறம் தான் சாகிற வரைக்கும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும்
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் சாகர வரைக்கும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். மாத்திரம் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் பிரேயர் அது. அது சாதாரண விஷயம் கிடையாது. மனம் திரும்புறது என்னது? பாதத்துல விழுந்து ஜெபிக்கிறான், நான் பாவியான மனுஷன். வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். நானும் தான். நான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வந்ததுனால நான் நம்ம பயங்கரமான ஜென்டில்மேன் நினைச்சுக்காதீங்க. எனக்கும் அதே தான். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் கழுவப்படணும், கழுவப்படணும். அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நான் அறிக்கை செய்யணும். இந்த பிரசங்கத்துல எனக்கு பெருமை வந்துடக்கூடாது. இந்த பிரசங்கத்துல என்னை யாரும் நீங்க என்ன பண்ற கூடாது. நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் எனக்கு இருக்கு. நான் போயிட்டு ஏசப்பா சமூகத்துல அவருடைய பாதத்துல கண்ணீர் விழணும். ஏசப்பா உங்களுடைய நாம மாத்திரம் தாப்பா, நீங்க அதாப்பா பெருகணும், நான் சிறுகணும். ஏசப்பா, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இல்ல கையை கட்டி நல்லா உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணக்கூடாது. தைரியம் உள்ளவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், உங்களை கட்டி இருக்கிற கட்டுகளிலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, சாத்தானுடைய திட்டத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணும். இப்படியான பிரசங்கத்துல உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறவன் வெளியேறுவான். என்ன இருக்கணும்? மனம். அற்புதம் வேணும்னா எப்படி? மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். மாத்திரம் இல்ல, ஜபம். சொல்லுங்க. ஆமா, ஜபம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல விற்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அடிச்சு நிறைய பேருக்கு இப்போ. நல்லா ஜெபிக்கிறீங்களா? எங்க பாஸ்டர் டைமே இல்லையா பாஸ்டர்? துன்றியா? அங்க எங்கேயோ வெறுமையா இருந்தது ஒரு படகு, வெறுமையா இருந்துதான். என்ன பண்ணா? நான் மட்டும் நல்லா இருந்த போதும் நினைச்சிருந்தா அவன் எப்படி இருந்திருப்பான்? மனம் திரும்பாதவனா இருந்திருப்பான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது கிடையாது. அந்த படவையும் வாடா சீக்கிரம், எல்லா மீன்களும் வெயிட் பண்ணுங்க. எல்லா மீன்களும் நேத்து நம்ம போட்ட வலையில எஸ்கேப் ஆன மீன்கள்லாம் இப்ப மனம் திரும்பி வந்திருக்குது. எல்லா மீனும் மனம் திரும்பி வந்திருக்குது. வெயிட் பண்ணுது, சீக்கிரம் வா. எத்தனை பேர் மனம் திரும்ப போறீங்க? ஐயா எத்தனை மணிக்கு ஆராதனை உங்களுக்கு? காலையில ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு கரெக்டா தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. 7:30 மணிக்கு எங்க சேர்ச்சி 7:30 மணி தான். முள்ளால தான் எடுக்கணும். 7:30 தான் எடுக்கணும். சரி, எத்தனை பேர் இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கு நான் பார்க்க போறேன். எத்தனை பேருமா 7:30 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வர்றவங்க இருக்கிறீங்க? தங்கச்சி நீயா பாஸ்டர் பொண்ணா? ஊழியம் சரியா? நீ வாலிப பொண்ணா வயசான பாட்டியா? அப்ப அங்க என்ன பண்ற? சேர்ல இவ்வளவு பிள்ளைங்க கீழ்ப்படிந்து. கால் ப்ராப்ளம் எடுத்துடலாமா? சரி செஞ்சிடலாமா? சரி செஞ்சிடலாமா? இன்னைக்கு சரி செஞ்சிடலாம். ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது நம்ம. ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணும் நாம. ஆமென் சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் 7:30 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வரங்கிறீங்க? பாஸ்டர் கரெக்டா தான் ஆவியானவர் கொண்டு வந்துருக்காருங்க. எத்தனை பேர் ட்ரெயின்ல போயிருக்கிறீங்க? ட்ரெயின்ல போனவங்கள சொல்லுங்க, கையை தூக்குங்க. ஃபிளைட்ல போனவங்க எல்லாம் வா ஐயா, சூப்பர் ஐயா, என்ன காப்பாத்துறீங்க. நல்லா உயர்த்துங்க. அண்ணா உயர்த்துறாரு. என்னம்மா 7:30 மணிக்கு வர மாட்டீங்களா? நான் சொல்றேன், யாரு கையை உயர்த்தி மனம் திரும்பி 7:30 மணிக்கு ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மிராக்கல் மணி வரட்டும்னு ஜெபிப்பேன். வெக்கமே இல்ல. 7:30 மணிக்கு வரணும், கையை தூக்காது.
எல்லாருக்கும் ப்ராப்ளம் போட்டிருக்கு. அம்மா நீங்க 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு லாபம் கிடையாது, ஏசப்பாக்கும் ஒரு லாபம் கிடையாது. உங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு தான் லாபம். மனம் திரும்பினவர்கள் சரியான நேரத்துக்கு வருவார்கள், சரியான நேரத்துக்கு வருவாங்க. 7:30 மணி ட்ரைனிங் நீங்க 8 மணிக்கு போய் பாருங்களேன், நீங்க சத்தியமா போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் சுயநலவாதிங்க. 6 மணிக்கெல்லாம் பாய் எடுத்து போய் பத்துப்பீங்க அங்க. ஏழரை மணிக்கு வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. தேவாலயத்தை கனம் பண்ணுங்க, நீங்க கனம் பண்ணப்படுவீங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. கீழ்ப்படிதல், விசுவாசம், மனம் திரும்புதல், சாபம், ஃபைனல். நிம்மதியா இருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே? ஆமா, 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமா, இந்த சீமோனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, தோல்வி, அவமானம், துக்கம், வெறுமை, வெட்கம் இல்ல இருந்துதா? எப்போ ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டானோ கீழ்ப்படிந்தான். எப்ப ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டானோ விசுவாசிச்சான். இப்ப எதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையா இருந்ததோ அதெல்லாம் இப்ப நிறைவாயிடுச்சு. விசேஷித்தவனாய் மாறிட்டான் சீமோன். 2998 படகு முந்தின நாள் சாயந்தரம் போய் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன்களை பிடித்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவனோ பட்ட பகல்ல போயிட்டு நிறைவான மீன்களை பிடித்து அற்புதமான, ஆச்சரியமான, அதிசயமான, விசேஷமானவனாய் மாறிட்டான் சீமோன். மாறிட்டான். இப்போ கரைக்கு வந்துட்டாங்க, கரைக்கு வந்துட்டாங்க. ஏசப்பா, தம்பி உன் பேர் என்னடா? இவன் தான் சீமோன். சீமோன் இவன் தான். ஏசப்பாவும் சீமோனு பேசிக்கிறாங்க. டேய் சீமோனே, வெக்கப்பட்டு இருந்தியாடா, வெறுமையா இருந்தியாடா, துக்கத்தோடு இருந்தியாடா, அவமானத்தோடு இருந்தியாடா, தோல்வி அடைஞ்சு இருந்தியாடா. பாருடா, உன் வாழ்க்கையில நான் வந்தேன், என் வார்த்தை கீழ்ப்படிந்த, என் வார்த்தையை விசுவாசிச்ச. பாருடா, உன் வாழ்க்கை வெறுமையா இருந்தது, நிறைவே மாத்திட்டேன். பாரு, அங்க இருக்கிறவங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இப்படி இப்படி விசேஷமா மாறிட்டான், ஆச்சரியப்படுறாங்க. பாருடா, டே சீமோனே, தயவு செய்து என் பின்னாடி வந்துடுறா, எனக்கு ஊழியம் செய்யடா அப்படி நேசப்பா கேட்டாரா? என்ன பண்ண போற? வாட் இஸ் யுவர் விஷன்? என்ன பண்ற? என்ன பண்ற? போற ஃபியூச்சர் பிளான் என்ன? நேவி. இதுக்காண்ட எவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? ஏசுவி நாமத்தில் நேவி ஆகு. ஏசப்பாக்காக வாழுவியா? எவ்வளோ பிள்ளைங்க நாசமா போறாங்கடா, கஞ்சால, இந்த கேம்ல, அடிமைத்தனத்துல. அவங்களெல்லாம் மீட்டெடுக்கிற ஒரு பாத்திரமா அர்ப்பணிச்சுட்டு நிற்கும். அர்ப்பணிக்கிறியா? உனக்காக ஜெபிக்கிறேன், அர்ப்பணிக்கிறியா? இந்த அம்பத்தூர்ல உங்க சொந்தக்காரங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க, உன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் என்ன பண்ணணும்? ஏசப்பா பக்கமா திருப்பணும். சரியா? நான் ஜெபம் பண்ண உனக்காக. என்னை பார்க்காம போக கூடாது நீ. அம்மா இப்படி ஏசப்பா கேட்டாராமா? இது இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல இல்ல உட்காருப்பா. இல்ல, சீமோன் எதுக்காகலாம் வருத்தப்பட்டானோ அதெல்லாம் நிறைவே வந்துடுச்சு. நிறைவே வந்த உடனே வேதம் சொல்லுது, அதெல்லாம் கரையிலே விட்டானா. எதெல்லாம்? படகு,
படகு நிறைய மீன்கள், அந்த மீன்களை பிடித்த வலை எல்லாமே கரையில விட்டுட்டு ஏசப்பாக்கு பின் செல்ல ஆரம்பிச்சிட்டானா. ஏசப்பாக்க பின்னால செல்ல ஆரம்பிச்சிட்டானா. சொல்லுங்க அர்ப்பணிப்பு. சொல்லுங்க அர்ப்பணிப்பு. அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு? ஏய், இந்த சமுத்திரம், இந்த படவு, இந்த படவுல இருக்கிற மச்சங்கள், இந்த வலை எனக்கு சொந்தமானதல்ல, இவருக்கு சொந்தமானது. அவ்வளவு ஏன், நான் கூட எனக்கு சொந்தமானவன் அல்ல, அவருக்கு சொந்தமானவன் என்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கரையிலே போட்டு அவரை பின்பற்றினான், அர்ப்பணிச்சான், இயேசுவை பின்பற்றினான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிப்போடு கூட தேவனை ஆராதனை செய்றீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தான்ல சீமோன். பட்டப்பகல்ல நிறைவு, பட்டப்பகல்ல நிறைவு. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? எல்லாத்தையும் தீக்கு போட்டான், எல்லாத்தையும் போட்டான். எத்தனை பேர் சர்ச்சில் ஊழியம் செய்றீங்க? ஊழியம் செய்யறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். ஒண்ணு. யாருமே ஊழியம் செய்யலையா? எல்லாம் விருந்தாளி தானா? எல்லாருமே பார்வையாளர் தான், பங்காளர். எத்தனை பேர் ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்க? பாஸ்டர் நல்லா பார்த்துக்குங்க. தூக்குங்கம்மா. இந்த சைடு, அந்த சைடு கேடதான் தூக்கிங்க போல் இருக்கு. இந்த சைடு, இந்த சைடு, இங்க யாரெல்லாம் கையை தூக்குனீங்களோ ஒழுங்கு மரியாதை என்ன வந்து பார்த்துருப்பாங்க. உங்களை ஆசீர்வதிக்க போறேன். என்ன தெரியுமா ஊழியம்? எவ்வளோ ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்குது. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, இயேசு உங்களோட வாழ்க்கையை மாத்துவார்னு சொல்லுங்க. அந்த ஆத்துமாவை சபை கொண்டு வாங்க. அவ்வளவுதான் ஊழியம். ஈச் ஒன் கேட்ச் ஒன். எவ்வளவு பெரிய இடம் இருக்குப்பா. பாஸ்டர் சேர்லாம் போடாதீங்க பாஸ்டர். சர்ச்சில் ஒன்லி முதியோருக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு மட்டும் சேர் போடுங்க. எல்லாம் கீழே உட்காந்து, அது பெரிய ஆசீர்வாதம். கீழே உட்காந்து பிரசங்க கேட்டா ஹார்ட் அட்டாக் வராதான். கீழே உட்காந்து பிரசங்க கேட்டா இடுப்பு வலி வராதான். இன்னொன்னு, கீழே உட்காந்து நீங்க பிரசங்க கேட்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சேர்ல உட்காந்துன்னு வச்சுங்களேன், இப்படி 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 கம்ஃபர்ட்னஸா இருக்கும். என் சர்ச்சில் சேர்லாம் போட மாட்டேன். வயதானவர்களுக்கு மட்டும்தான் சேர் போட மாட்டேன். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேவ சமூகத்துல தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்துகிறவனும். இதுக்கப்புறம் நீங்க சேர்ல உட்காரணுமா கூடாது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஊழியத்துக்காக கை தூக்கணும் கேட்டவங்க, ஜெபிக்கிறவங்களுக்காக. ஹலோ, இப்ப அர்ப்பணிச்சுட்டான். யாருமா சொல்லுங்க? கீழ்படிந்தான், விசுவாசிச்சான், மனம் திரும்பினா, ஜெபம் பண்ணா, அர்ப்பணிச்சுட்டான். ஹலோ, வாட் ஹேப்பன் யூ டோன்ட் நோ? என்ன நடந்து தெரியுமா தெரியாதா? ஹலோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கடல் மீது நடந்து வந்த ஒரே மனிதன் சீமோன் பேதுரு. கைய தட்டனா நல்லா தட்டு. அற்புதத்தை பார்க்க அல்ல, அற்புதத்தை கேட்க அல்ல, அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறேன். ஆமென். ஹalleluya. Praise the Lord.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீசர்ல உட்கார வச்சு பேசுறாரு. ஏய் தம்பிகளா, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பத்தி என்னடா நினைக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்றான் நீங்க எலியா என்றான், இன்னொருத்தர் சொல்றான் மோசே என்றான், இன்னொருத்தர் சொல்றான் தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்லி. சரி அவங்க நினைக்கிறத விடுங்கப்பா, நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க என்ன பத்தினா, திடீர்னு சீமோன் எழுந்து நீங்க தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஏசப்பா சொல்றாரு, ஏய் சீமோன் பேதுருவே, இந்த காரியம் உன்னுடைய மாம்சமோ ரத்தமோ அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவனாய் மாறினான். அற்புதத்தை கேட்கணுமா, பார்க்கணுமா, செய்யணுமா? முடிய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏய் நான் பரத்துக்கு ஏறி போக போறேன், நீங்க எருசலேமை விட்டு போகாம நீங்க எல்லாரும் மேல் வீட்டறையில காத்திருங்க, இங்க எல்லாம் மேல் வீட்டறையில காத்திருங்க. நான் போய் தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். நீங்க பலன் அடைவீங்க. நீங்க யூதாவில, எருசலேமில, சமாரியாவில, உலகத்தின் முடிவு பரியந்தமோ நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இயேசு சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மேல் வீட்டறையில காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளோடு அந்த மேல் வீட்டறையை நிரப்பும் பொழுது 120 பேர்ல சீமோன் பேதுரு என்கின்ற ஒரு மனுஷன் எழும்பி நின்று விசேஷித்த அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் பிரசங்கித்த பொழுது 3000 பேர் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, தொற்று போனவன், வெட்கப்பட்டவன், வெறுமையானவன், துக்கத்தோடு இருந்தவன், தோல்வி அடைஞ்சவன். பியூட்டிஃபுல். இதெல்லாம் எப்படி வந்தது? பைபிள் காலேஜில் படிச்சானா சீமோன் பேதுரு? இல்ல, கீழ்ப்படிதல் என்கின்ற அபிஷேகத்துல கட்டப்பட்டான், விசுவாசம் என்கின்ற அபிஷேகத்துல கட்டப்பட்டான், மனம் திரும்புதல் என்கின்ற அபிஷேகத்துல கட்டப்பட்டான், ஜபம் என்கின்ற அபிஷேகத்துல கட்டப்பட்டான், அர்ப்பணிப்பு என்கின்ற அபிஷேகத்துல கட்டப்பட்டான். அபிஷேகத்துல கட்டப்பட்டதுனால அவனால அற்புதங்கள் திரளாய் செய்ய முடிந்தது. தபித்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ மரித்து போகும் பொழுது சீமோன் பேதுரு ஜெபம் பண்ணும் பொழுது மரித்து போனவர் உயிரோடு கூட எழும்பினார். கையை தட்டு. Oh my God, praise the Lord. ஹலோ, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பணும் சொல்லுங்க. மரித்து எழுப்புவீங்களா? ஆனா இப்போ உங்களை எழுப்புறார் ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடோடு கூட கொர்நேலியு என்கின்ற ஒரு உண்மையுள்ளவனுடைய வீட்டில் தேவ தூதனை அனுப்பி நீ போ, அங்க செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது சீமோன் பேதுரு போகும் பொழுது அங்கே தைரியமான பேச்சு, சத்திய வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே கூடி வந்த புறஜாதி ஜனங்கள் இருதயங்கள் தொடப்பட்டு குத்தப்பட்டு மனம் திரும்பி இப்போ நாங்க என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது அவர்கள் எல்லாருக்குமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை உங்ககிட்ட போய் சொல்றேன். தேடாயிடுச்சா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகமத்தில் அலங்கார வாசல் என்ன படுகின்ற ஒரு வாசல் அருகே 9ஆம் ஜெபமணி வேளையில பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசித்ததற்காக போகும் பொழுது அந்த அலங்கார வாசல் முன்பதாக அலங்கோலமாக தாயின் கருவில் இருந்து பிறக்கப்பட்ட ஒரு முடவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த பிச்சை கொடுத்திருக்கிறவன் இயேசுவின் நாமத்தினால இயேசு பலமுறை அந்த வாசல் வழியாய்
அவர் அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். அப்போ இருந்த அதே முடவன் தான் இப்போ பேதுரும் யோவானும் வரும் பொழுது பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் உற்று பார்த்து, எங்க இடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது. அந்த ஒண்ணு என்ன? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொன்ன பொழுது தாயின் கருவிலே முடவனாய் பிறந்த அலங்கோலமானவன் அலங்காரமாய் எழும்பிட்டான். கைய தட்டு தட்டு. நான் சொல்றேன், நீங்கெல்லாம் சாதாரண நாட்கள் கிடையாது. ஆண்டவர் விசேஷமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். விசேஷமுள்ள மாற்றிக்கொண்டிருக்கிறார். விசேஷமுள்ள மாற்றிக்கொண்டிருக்கிறார். சீமோன் பேதுரு முன்பதாக அனானியா சப்பீரா வந்தாங்க. யாரு? துபாகுரு பாட்டி 2 பேரும் வந்தாங்க. ஆமா, பேதுரு கேட்கிற இவ்வளவுதானா? ஆமா, 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. அடிச்சார் ஆவியானவர். பேதுரு மேல இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை சாத்தானுடைய நுகங்களை முறியடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீமோன் பேதுரு தைரியமான பேச்சு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் சீமோன் பேதுருவை சிறைச்சாலையில போட்டு நாளை தினம் இவனுடைய கழுத்தறுத்து இவன் சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சிறையில போட்ட பொழுது சீமோன் பேதுரு நல்ல நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு தேவதூதன் சிறைச்சாலைக்குள்ள வந்து சீமோன் பேதுருவை எழுப்பி தன்னுடைய கட்டுகளை தன்னுடைய சிறைச்சாலைகளை எல்லாம் கவிக்கத்தக்கதான ஒரு விசேஷமானவனாய் கீழ்ப்படிதல்ல இவ்வளவு கிருபையா, விசுவாசத்துல இவ்வளவு கிருபையா, மனம் திரும்புதல இவ்வளவு கிருபையா, ஜெபம் பண்றதுல இவ்வளவு கிருபையா, அர்ப்பணிக்கிறதுல இவ்வளவு கிருபையா. ஆமா இருக்கு. போய் நாம வாழாத, பேருக்காக பெருமைக்காக வாழாத. Kill your selfishness today. உன் சுயத்தை சாகடி. தேவ சமூகத்தில் உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு தேவன் அன்று மோசையோடு கொண்டு செய்தது போல இன்று உன்னை கொண்டு இந்த திருச்சபையில உன் குடும்பத்தில் உன் பகுதியில் உன் பட்டணத்தில் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்வார். என் நேரம் முடிந்தது. கடைசியா சீமோன் பேதுரு இந்த வீதியில நடந்து வர போறான். டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் 10 ஆயிடுச்சு. சீமோன் பேதுரு நடந்து வர டைம். ஹலோ, யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ, எப்பேற்பட்ட வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ எல்லா வியாதிகளை கொண்டு வாங்க. இப்போ சீமோன் பேதுரு நடந்து போக போறான். அவனுடைய நிழல் பட்டா எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனும் சொஸ்தமாவான் என்று சொல்லி சீமோன் பேதுரு நடந்து கொண்டு போய் அட்ரா. அவங்க அதை அடிக்க மாட்டேன்றாங்க. நீ அது நல்லா அடி. ஹலோ, நிழல் பட்டு சொஸ்தம். சாதன ஆண்டவர் யாராவது கொண்டிருக்கிறோம். என்னம்மா சாதன ஆண்டவர்? என்னாச்சு உன் கால் பிரச்சனை? கைய வை, நீ ஜெபம் பண்ணு. உனக்கு அற்புதத்தை இப்ப நடக்கணும். பிரே ரிபாபா ஷகல ரபல ரீதிலி ரிகபதல ரபா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே என்ற வார்த்தையின் பிரகாரமாக, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவே என்ற வார்த்தையின் பிரகாரமாக இப்பொழுது பரிசுத்த ஆவியான தாமே இந்த மகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுது சுகம் கொடுக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால வெளிப்படுவதாக. Heal in the name of Jesus. நிழல் பட்டினாச்சுமா சொல்ல மாட்டேன்றீங்களா? சூப்பர் நேச்சுரல் பவர் இல்ல. நீ என்னடா இன்னும் கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனைய பார்த்துட்டு இருக்க. பவரை பாரு, பரிசுத்த ஆவியாண்ட வல்லமைய பாரு. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவன் டம்மி பீஸ். நான் சொல்றேன், இன்னைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு கீழ்படி, இன்னைக்கு விசுவாசி, இன்னைக்கு ஜெபவில கட்டு, இன்னைக்கு அர்ப்பணி. உன் வாழ்க்கையில இயேசுவை தவிர வேற ஒன்று முக்கியமானதல்ல, முதன்மையானதல்ல. இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லு, எல்லாம் தலைகீழாய் மாறும்.
10 minutes எடுத்துக்கலாமா? அவர் கொடுத்துடுவாரு. நீங்க எனக்கு 12 மணிக்குள்ள போவோமா? வேற லெவல்ல 12 மணி இருக்கும். ஆஃப் நைட் பிரேயர். நல்ல கையை தட்டு. போதும், வந்த வேலை முடிந்தது. எங்க அப்பா ஊழியக்காரர் கிடையாது, எங்க அம்மா ஊழியக்காரி கிடையாது, எங்க மாமனார் ஊழியக்காரர் கிடையாது, எங்க மாமியாரும் ஊழியக்காரி கிடையாது. எங்க அப்பா 18 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டவர். எங்க அப்பா சரியான தண்ணி வண்டி. எங்க அப்பா, எங்க மாமனார் வீட்டில் இருக்க டம்ளர்லாம் அடமானம் வச்சு குடிப்பாரு. நான் 14 வருஷம் சபரிமலை குருசாமி. ரவுடி, ஒருக்கி, இருதயம் இல்லாதவன், செத்து போவான்னு சொன்னாங்க டாக்டர். கடங்காரன். நான் குடும்பமா செத்து போலான்னு நினைச்சேன். சொல்ல எனக்கு பிடிக்காது. மனைவி சொன்னான், ஏசப்பாவை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுவோம்ப்பா. ஏசப்பா வியாதிலிருந்து விடுதலை கொடுப்பாரு, கடன்ல இருந்து விடுதலை கொடுப்பாரு, உன் குடியின் அடிமைத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. ஒரே ஒரு முறை சுயமா தேடினேன். அற்புதத்தை கேட்கவும் பார்க்கவும் போன நான் இந்த அற்புதமாகவே மாத்திட்டாரு. Why not you? நீ ஏன் மாறக்கூடாது? எத்தனை நாள் கையே தட்டிட்டு போவ? எலும்பு எலும்பு. சபையில பிரச்சனை பண்ணாத, சபையில குறும்பு பண்ணாத, சபையில அரசியலை கொண்டு வராத, சபையில பிரிவினையை கொண்டு வராத, சபையில கொலபத்தை கொண்டு வராத. அது பிசாசுடைய வேலை, உங்களுடைய வேலை கிடையாது. சபையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை முழுவதுமா இருக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள நீ நானும் கட்டப்படணும். பரிசுத்த ஆவியுடைய சித்தம் இந்த சபையில நடக்கணும். நீ பரிசுத்த ஆவியானவருடைய மகனாக மகளாக வாழணும். இந்த பகுதியில் எவ்வளவு பேர் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் குடும்பத்தில் சாபம் வேலை செஞ்சு கொண்டிருக்குது, எவ்வளவு பேர் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு வாலிபர் அற்ப ஆயுஷ்ல செத்து போய் கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் உன்னை தேவன் ரட்சித்து கலங்கர விளக்காக மலை மேலுகிற பட்டணத்தை போல உன்னை முன்குறித்ததுனால உனக்கு ரட்சிப்பை கொடுத்து, சபையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, உனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அதை கவனி. அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற ஒண்ணுமே வேணாம். நிறைய கோவத்தின் ஆவியை நான் பார்க்கிறேன். நான் சொல்றேன், நீங்க கோவப்படுற ஆளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும், துக்கம் உண்டாகும். ஏன் தெரியுமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டான். இன்னைக்கு எனக்கு 5 ஆவி போதும்பா, வேற எந்த ஒரு ஆவியும் வேணாப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் முன்பதாக வந்து முள்ளங்கள் படிடுங்க. உங்களுக்கான ஜெபிக்க ஆசைப்படுறேன். 5 ஆவி இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட 5 ஆவி. கீழ்ப்படிதல் என்கின்ற ஆவி, விசுவாசம் என்கின்ற ஆவி, ஜபம் என்கின்ற ஆவி, மனம் திரும்புதல் என்கின்ற ஆவி, அர்ப்பணிப்பு என்கின்ற ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. தேவ ஜனமே, நான்லாம் ஒண்ணும் கிடையாது, நத்திங். அவர் இல்லாம நான் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு உன்னை தாழ்த்து. God want bless you. உன்னை ஒரு அற்புதமான பாத்திரமாய் மாற்ற தேவன் விருப்பப்படுகிறார். தேவன் விருப்பப்படுகிறார். இது வரைக்கும் நீ எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன் மேல அன்பு வைத்ததுனால, உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வா. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையாகவே உன்னோடு பேசியிருப்பார். ஆனால் இன்னைக்கு நீ ஒருவேளை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கட்ட விருப்பப்படுவாயானால்
நீ கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணு. ஆவியானவர் உங்களை டச் பண்ண போறாரு. இப்போ முள்ளங்கால் படியிடாதவங்க ஏஞ்சி நிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம முள்ளங்கால் படியிட முடியல என்னால அப்படின்றவங்க நீங்க ஏஞ்சி நில்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு அற்புதமான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு ஆச்சரியமான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஓ ரிபா ஷபலரா கலரா பதலரா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபா ஷபலரா கலரா பதலரா பதலரா. ஓ ஹalleluya. ஓ தேவனே, ஒரு ஷகபரா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சரண்டர் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுக்கு நான் முடிக்கிறேன். ஒரு அற்புதமான பாத்திரமா தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இங்க ஒரு சிலருக்கு ஒரு கேன்சர் வியாதியினுடைய அறிகுறி, ஒரு கேன்சர் வியாதியுடைய அறிகுறி நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அதை வேரோடு இப்போ சுட்டெரிக்க போகிறார், வேரோடு சுட்டெரிக்க போகிறார். வேடிக்கை பார்க்காதீங்க, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. எல்லா கண்களை மூடி ரிவஷ கலரபோ ரிகபதலர பலரதலரா ஓரிஷகலர பதலரா. ஸ்கின் டிசீஸ்ல தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. ஒரு சரீரத்துல ஒரு வியாதி, ஏசப்பா இப்போ ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. ஓ ரவஷகபோ ரிகபதலரவல ரிகபோ. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார் மகளே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் மகனே. ஒப்புக்கோடு. நீ கடனை குறித்து கவலைப்படாத, உன் வாழ்க்கைய மாத்துறாரு ஆண்டவர், உன் சூழ்நிலையை மாத்துறாரு. இங்க ஒரு சிலருக்கு தூக்கமே இல்லை, இரவுல தூங்குறதுக்காக போறாங்க, ஆனா தூங்கவே முடியல, இரவெல்லாம் தூக்கம் இல்லை, ஒரே பயம். இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தேவா பிரசன்னமே. வாலிப பிள்ளைங்க நல்லா ஒப்பு கொடுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க. எஸ் லார்ட். வந்திடுதே இடம் முழுவதும். ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் முழுவதும் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் அர்ப்பணிங்க வாலிப பிள்ளைகளே. தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. வானத்தின் அபிஷேகம்
Bless the நமக்குள்ளே Lord. இறங்கி Feel the mighty power. வானத்தின் Kabalaraba. அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. இயேசுவின் நாமத்தினால் வானத்தின் எப்பத்தா என்ற அபிஷேகமே வார்த்தையை பேசுகிறேன். இன்று திறக்கப்படுவதாக. இறங்கி Mighty power. Heal in the name of Jesus. Receive the mighty power. Kabalaraba dalaraba. Shikalaribo. Ribidili rikabalaraba dalaraba. நான் உன்னுடைய சாபம் அறுக்கப்படுவதாக. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா, பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா, எல்லாம் ஜப சிந்தியோட கூட இருக்கணும். இன்னைக்கு ஒரு விடுதலை நடந்து கொண்டிருக்குது. மகளே, நீ நம்பினாலும் நம்பாகிட்டியும் தேவன் அற்புதமான காரியத்தை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய காரியம் இங்க நடக்குது. உன்னுடைய வாழ்க்கையில வந்தவனமாய் நீ திரும்பி போவதற்காக அல்ல, தேவனுடைய ஒரு மகிமை வெளிப்படுகிற நேரம் இது. ஹalleluya யாவே ஹalleluya. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே. ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நல்லா தட்டணும், நல்லா தட்டணும். தட்டுனா நல்லா தட்டணும். நீங்க தட்டும் பொழுது ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அற்புதம், 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 அற்புதம். ரீலி ரீபால ரகபால ரீபால ரிஷகபால ரீபால ரீபால ரகபால முடியாததும் சாத்தியமாகுமே. வந்ததால் என் சூழ்நிலை மாறியதே. முடியாததும் சாத்தியமாகுதே. நீர் வந்ததால் என் சூழ்நிலை மாறியதே. முடியாததும் சாத்தியமாகுதே. நீர் வாருமே, நிறைவே, நீர் போதுமே, ஆவியானவரே, நிறைவே, வாருமே, நிறைவே, நீர் போதுமே, நிறைவே, நீர் வேண்டுமே, எனக்கு ஆவியானவரே, நிறைவே, நீர் வாருமே, நிறைவா, நீரே, நிறைவே, போதுமே, ஆவியானவரே. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. Hallelujah, Hosanna. Every hand lifted. எல்லாருடைய கரங்களை உயர்ந்திருப்பதாக. Hallelujah,
மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, எல்லா வாய்களை திறந்து உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை. எல்லா கரைகளை வச்சு சொல்லாமா? ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. நீங்க பாடுங்க. ஆமென். நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்ற வண்ணமாக இந்த நாளிலும் கூட கேட்ட செய்தியின் பிரகாரமாக பேதுருடைய வாழ்க்கையில் 5 விதமான படிகளை அவன் கடந்து வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாய் நீ கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக எமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விசேஷ விதமாக இந்த நாளிலும் கூட